சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருப்பதி ஏழுமலையான பற்றி. இவர் 7 மலையில இருக்கிறதுனால ஏழுமலையான்னு அழைக்கப்படுறாரு. ஒவ்வொரு மலையோட பெயர்லயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த 7 மலைய பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். 1ஆம் மலை வேம் என்றால் பாவம், கட என்றால் நாசமடைதல். பாவங்களை போக்குற மலைன்றதுனால இந்த மலைக்கு வேங்கட மலைன்னு பேரு. இந்த மலையில வெங்கடாஜலபதியா ஸ்ரீனிவாசன் மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறாரு. 2ஆம் மலை பெருமாளோட அவதாரத்துக்காக ஆதிசேஷன் மலையா வந்தாரு. அவதாரத்துக்காக வந்த ஆதிசேஷனோட பெயரால சேஷமலைன்னு அழைக்கப்படுது. 3வது மலை வேதங்கள் அனைத்தும் இங்க மலை வடிவுல தங்கி பெருமான பூஜை செஞ்சுது. அதனால இது வேத மலைன்னு அழைக்கப்படுது. 4வது மலை சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்டத்துல இருந்து 7 மலையையும் எடுத்துட்டு வந்தாரு. அதனால இந்த மலை கருட மலைன்னு அழைக்கப்படுது. 5ஆம் மலை விருஷபன்ற அசுரன் சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றதுனால இந்த மலைக்கு விருஷப மலைன்னு பேர் வந்தது. 6வது மலை ஆஞ்சநேயரோட தாய் அஞ்சனை தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக ஆதிவராகரை வேண்டி தவம் இருந்தா. அதோட பயனா ஆஞ்சநேயரையும் வரமா பெற்றா. இவளோட பெயர்ல ஏற்பட்ட மலை தான் இந்த அஞ்சன மலை. 7வதா ஆனந்தமலை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் போட்டி ஏற்பட்டப்போ மகாவிஷ்ணு நடுவரா இருந்தாரு. 2 பேருமே பலத்துல சமமானவங்கன்னு தீர்ப்பளிச்சிட்டாரு. இதனால வாயு பகவானும் ஆதிசேஷனும் ஆனந்தம் அடைஞ்சாங்க. இதன் காரணமா இது ஆனந்த மலைன்ற பெயர் ஏற்பட்டது.